நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்யவும். ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை கிளிக் செய்யவும். ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டில் இரண்டாவதாக டெத் வைல் ஆர் மிஸ்ஸிங் என்று இருக்கும். அதனை கிளிக் செய்து எம்ப்ளாயி ஐடியை கொடுத்து கோ என்று கொடுக்கவும். ஆக்ஷன் கொடுத்து கிரியேட் கொடுக்கப்பட வேண்டும். கிரியேட்டில் டெத் ஆர் மிஸ்ஸிங் என்று கேட்கப்படும். அதில் சர்ச் செய்து டெத் வைல் இன் சர்வீஸ் என்று கொடுத்து எந்த தேதியில் இறந்தார் என்று அந்த தேதியை செலக்ட் செய்யவும். அடுத்ததாக டெத் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் நோ அல்லது எஸ் என்று கொடுக்கவும். நாம் இறந்த அன்று கட்டாயம் டெத் சர்டிஃபிகேட் பெற்றிருக்க முடியாது. நாம் இங்கு நோ என்று கொடுத்தால் சில நேரங்களில் எரர் வருகின்றது. ஆகவே எஸ் என்று கொடுக்கவும். ரிலேஷன்ஷிப் நேம் ஆஃப் த இன்டிமேட்டர் அதனை தேர்வு செய்துவிட்டு லீகல் ஹேர் எஸ் ஆர் நோ என்று கொடுக்கவும். இதில் எதையும் தேர்வு செய்யாமலும் டெத் சர்டிஃபிகேட் லீகல் சர்டிஃபிகேட் போன்றவை தேர்வு செய்யாமலும் சப்மிட் கொடுக்கலாம். அப்ரூவல் குரூப் தேர்வு செய்துவிட்டு அட்டாச்மெண்ட்டில் டெத் ஆகியுள்ளார் என்ற தகவலை கொடுத்ததற்காக ஒரு கவரிங் லெட்டர் நாமினியிடமிருந்து பெறப்பட்டதை இங்கு அட்டாச் செய்யவும். அட்டாச் செய்துவிட்டு சப்மிட் கொடுக்கவும். சப்மிட் கொடுத்தவுடன் நோட்டிஃபிகேஷன் அப்ரூவர் லெவலுக்கு சென்றுவிடும். அப்ரூவர் லெவலை கிளிக் செய்து சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும். அதனை கிளிக் செய்து அப்ரூவ் கொடுக்கவும். அப்ரூவ் கொடுத்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும். சைன்இன் செய்து உள்ளே சென்று பார்த்தோம் என்றால் ஃபினான்ஸில் பேரோலில் சென்று பார்த்தோம் என்றால் எக்ஸ் எம்ப்ளாயியாக வைத்து பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது அந்த எம்ப்ளாயி அதே பில் குரூப்பில் இங்கு காணப்படுவார். நன்றி நண்பர்களே.